ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா க்ரோவா கார்டன் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதை ஆல்ரெடி கொஞ்ச நாள் விளையாடிருக்கேன். அதில் வந்தது தான் இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம். சரி வாங்க, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போய் விற்று ஏதாவது சீடு வாங்க முடியுதான்னு பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடி விளாண்டுருந்தேன், ஆனால் இந்த கேம் விளாடும்போது கை விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு இந்த கேம் அப்போ சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னமோ மொக்கையாக போன மாதிரி இருந்தது. பட் திருப்பியும் இப்போ விளாட்ணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதனால் திருப்பி விளாட்லான்னு சொல்லி வந்திருக்கேன். சரி வாங்க கைஸ், இப்போ போய்ட்டு ஃபஸ்ட்டு செல் பண்ணுவோம். செல் பண்ணி ஏதாவது சீடு இருக்கான்னு வாங்கலாம். கேரட்டு தான் மோஸ்ட்லி வாங்க முடியும். 20 கேரட், 5 ஸ்ட்ராபெரி இருக்குது. ஸ்ட்ராபெரி வாங்கிடலாம் எல்லாத்தையும். ப்ளூபெரி வாங்க காசு இல்லை. சரி அதுதான் பண்ணலாம். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணிச்சு. அந்த ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் அந்த பொண்ணு பண்ணுச்சு. ஆனால் அதுலேயே அவனுக்கு 2 மில்லியன் கிட்டே கிடச்சிச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இதோட பண்ணாங்கன்னா காசு செம்மையாக பூஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு. இப்போதைக்கு யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி தான் இருக்குது. நிறைய சீட்ஸ் வாங்கி வந்து போடலாம். இது ஆக்டிவ் பெட்ஸா? ஓ, பெட்ஸ் எப்படி எடுத்துக்கலாமா? பார்த்துட்டு யூஸ் பண்ணாமே வச்சுட்டேன் நான். இந்த கேம் ப்ளே கடைசியில் நானும் அந்த மாதிரி நிறையா மரம் ஹைட்டாக வளர்க்காமல் விட மாட்டேன்டா. எனக்கும் அந்த மாதிரி தான் வளர்க்கணும்னு ஆசை. நல்லா பெரிய பெரிய மரமாக வாங்கி வளர்க்கணும். எந்தெந்த மரம்லாம் நிறைய பெருசாக வளரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வாங்கி நான் வளர்க்க பார்க்குறேன். ஓகே, என்னடா இது? சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை அழுத்தி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் விற்கலாமா இல்லை வச்சுக்கலாமா? சீடு இருக்குல்ல, ஆமாம், சீடை ஃபஸ்ட்டு இங்கே வச்சிடலாம். இவ்வளோ 6 சீடு இருக்குங்க. அப்படியே லைனாக இங்கே வச்சு விட்ருலாம். 1 2 3 4 5 6. ஓகே, எக்ஸ்ட்ராச்சி. கலெக்ட் பண்ணி விற்கிறது தான் நம்மளால், வேறு எதுவும் கிடையாது. திருப்பி இதை கலெக்ட் பண்ணலாம். ஓகே, விற்றுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. அதான் நல்ல சீடாக கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த டைம் போன டைமோட நிறைய ப்ராஃபிட் வருமா? வந்திருக்கு. போன டைமோட நிறையவே ப்ராஃபிட் வந்துருக்குங்க. 919 ருபீஸ் சேர்த்துறேன். சரி, ப்ளூபெரி வாங்குவோம். ப்ளூபெரி வாங்கியாச்சு. ஒன்று கூட வாங்கிப்போம், யூஸ் ஆகும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜாயின் இருப்பாங்க கைஸ். பொடி தோசை, என் ஃப்ரெண்டு தான். ஓகே, ப்ளூபெரி எங்கே இருக்கலாம்? சரி, ஃபஸ்ட்டு காலியாக தானே இருக்குது, இங்கே வச்சுக்கலாம். ப்ளூபெரி யூஸ் ஆகும். ஓகே, இங்கே ஒன்று வச்சுட்டாச்சா? இப்போ இங்கே ஒன்று வைப்போம். ஆடா இது ஸ்டக் ஆகுது. ஓ நெட். ஓகே, நான் இப்போ சரியாக வைக்கல போகிறேன், அதனால தான் ஸ்டக் ஆகுது. சரி, திருப்பி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நல்லா யூஸ் ஆகுதுங்க. கடன்னு கலெக்ட் பண்ண அந்த ஆப்ஷன் நல்லா யூஸ் ஆகுது. என்னடா அது? அது என்னடா அவ்வளோ தூரம் வருது? அவன் வீட்டிலேருந்து பக்கத்து வீடு வரைக்கும் வருதுங்க. அது என்னமோ இந்த மாதிரிலாம் வளர்க்கணும். சரி, இது வளர்ந்துருச்சா? ஓகே, கலெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம். என்னோட இது டக்குன்னு வளரணும். அதுக்கு என்னமோ ஸ்ப்ரிங்க்லர்லாம் போடுறாங்க. ஸ்ப்ரிங்க்லர் ஊற்றி தண்ணிலாம் ஊற்றணும். அப்படி ஊற்றினா கடன்னு வளரும். நம்ம அதை பண்ணணுமே. சரி, விற்றுடலாம். இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. வெறும் 200 ரூபா தான். சரி, திருப்பி கலெக்ட் பண்ணி நிறைய சேர்த்து வச்சு. என்னடா கோல்டன் கலர் ஸ்ட்ராபெரியா? என்ன இது கோல்டன் கலர்லாம் ஸ்ட்ராபெரி வரும்? கலர்ஃபுல் ஃப்ரூட்டா? ஓகே, கலர்ஃபுல் ஃப்ரூட்டுன்னு என்னமோ பேட்ச் ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. கோல்டு கலர் ஸ்ட்ராபெரி 2 வந்துருக்கு. ப்ளூபெரி இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இன்னும் நிறைய பெருசாக வளரணும். ப்ளூபெரி நிறைய காசு தருமா கைஸ்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ப்ளூபெரி நிறைய காசு தர மாதிரி தோணல. சரி பார்ப்போம். இந்த நிறைய காசு கிடச்சிச்சு கைஸ். எஸ், ஃபைனலி. தானே நானும் எதுவுமே இல்லையா நம்மகிட்ட? வாங்கலான்னு பார்க்கலாம். இன்னும் எவ்வளோடா வளரணும்? இன்னும் நிறைய வளரணும் கைஸ். சரி வாங்க, திருப்பி கலெக்ட் பண்ணி விற்றுக்கிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளோ விற்க முடியுமோ விற்றுக்கிட்டே இருக்கலாம். திருப்பி விற்றுறா. எவ்வளோடா? கண்ணாடி வண்டியா? எவ்வளோடா? மொத்தமாக வாங்கிக்கோ தான். வேணாம். கியர் ஸ்டாப் ரீஸ்டாக்டு. சீட் ஸ்டாப்பு ரீஸ்டாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். துளிப்பு. என்ன இது துளிப்பு? சரி, வாங்கி வச்சுப்போம், யூஸ் ஆகும். டொமேட்டோ சீடு.
டொமேட்டோ நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். அதெல்லாம் வாங்கிப்போம். கீழே ஏதாவது இருக்கா? அதெல்லாம் நம்மளோட லோ பட்ஜெட்டில் இருக்கும். சரி ஸ்ட்ராபெரிலாம் ஃபுல்லாக வாங்கிடலாம். அதுதான் இப்போ கார்டன் அமுச்சு விட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைப்போம். ஸ்ட்ராபெரி இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக இங்கே. அப்புறம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. கடை எஸ் நிறைய கிடச்சிருக்கு. டொமேட்டோ வந்து இங்கே வைப்போம். டொமேட்டோவுக்கு தனியாக ஒரு இடத்த க்ரியேட் பண்ணியாச்சு. ஆரஞ்சு துளிப் அதுக்கு இங்கே வச்சிடலாம். அதான் எல்லாத்துக்கும் ஒன்று வச்சுருக்கோம். அந்த கோகனட் சீட்லாம் இருக்குதுல்ல கைஸ், இந்த கோகனட் சீட்லாம் எவ்வளோ ஹைட் வளரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அந்த கோகனட்டை வாங்குறது தான் என்னோடய குறிக்கோளாக இருக்குது இப்போதைக்கு. அப்புறம் அந்த ஃப்ளவரு ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த ஃப்ளவர் மாதிரி ஒன்று பெருசாக வருதுல்ல, அது எந்த சீட்லேருந்து வளரும்னு சொல்லுங்கள். அதை நான் வாங்குவேன். என்னை கூப்பிட்றேன். இது என்னதுடா தம்பி? என்னடா எந்த மரம்லாம் ரொம்ப பெருசாக வளரும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அதை கொடுங்க. நான் அதை வச்சு நான் கொஞ்சம் என் கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அதெல்லாம் சொல்ல முடியும். எடிட்லாம் பண்ண முடியுமாடா கார்டனு? ஓகே அவன்கிட்ட வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன். இல்லைனா அவன் பாட்டுன்னு எதாவது டைப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால சொன்னேன். ஓகே கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேன்றான். ஃபென்ஸ்லாம் மாற்றலாமா கார்டனுக்கு? சரி கைஸ், நம்ம நிறைய பெரிய மரமாக வளர்த்துட்டு அப்புறம் ஃபென்ஸ்லாம் மாற்றலாம். இப்போதைக்கு அந்த பக்கம் போக தேவையில்ல. ஆனால் பெய்யும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே நாளா இது ஸ்ட்ராபெரி கலெக்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏதாவது புதுசாக ஒன்று வரணும்னு பார்க்குறேன். டொமேட்டோ இப்போ தான் எனக்கு டமாத்துன்ட்டே வந்திருக்கு. இது எப்போ வளர்ந்துது? நான் எப்போ எடுத்து பரவாயில்ல. ரியல் லைஃபோட ஸ்பீடாகவே வளருது. அது வரைக்கும் போதும் நமக்கு. ஓகே ஸ்ட்ராபெரி திருப்பி எடுப்போம். யாரும் நம்மளுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணுங்களா? யார்ரா இந்த அக்கா எதாவது தருவீங்களாக்கா? தரமாக தரல. சரி வாங்க நம்ம போய் ஏதாவது சீடு வாங்கலாம். 6000 இருக்குது கைஸ் நம்மகிட்ட இப்போ. ஆஹா நல்லா. டொமேட்டோ வாங்கிடலாமா? சரி டொமேட்டோ வாங்கலாம், யூஸ் ஆகும். அப்புறம் ஆரஞ்சு துளிப்பு வாங்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே பர்னிங் பெட்டுன்னு இருக்குது. அவ்வளோதான். சரி வாங்க கைஸ், இப்போ இதை வாங்கிட்டு போயிட்டு அங்கே வைக்கலாம். ஆரஞ்சு துளிப்பு, ப்ளூபெரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஒரு டொமேட்டோ சீடு ஒன்று கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஆரஞ்சு துளிப் சீடு. இது டொமேட்டோ ஹஸ் டர்ன்டு ட்ரென்ச்டு அப்படின்னா புரியலையே. எனக்கு இந்த கேம் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ தான் விளாட ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். ஓகே என்னடா இது? அப்படியே டக்குன்னு கலெக்ட் பண்ணுறா. என்னது இவர் ஸ்ட்ராபெரி டர்ன்டு வெட்டா? அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நிறைய காசு கிடைக்குமா? அப்படி தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுது. சரி பார்ப்போம். என்னடா பண்ணுற? கடன்னு கலெக்ட் பண்ணுறா. என்னடா லாங்குவேஜ் பேசுகிறாங்க? ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. 1000 rupees செம்ம போட்டே. இதே மாதிரி பேணுதுன்னு வைங்களேன், நம்ம கண்டிப்பாக ஒரு பில்லியனராக தாங்க ஆகிட்டு நிற்போம். நான் சொல்கிறேங்க, நம்ம பில்லியனர் தாங்க நான் ஆக போகிறோம். என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயின்ட்டுருக்கேன்? கடன்னு நிறா. அடைக்கு ஸ்ட்ராபெரிலாம் ஏடுறா. ப்ளூபெரி எடுத்தாச்சு. ஓகே டொமேட்டோஸ் ஒன்றும் வைக்கவே இல்லையா சீடை நான்? ஓகே டொமேட்டோ வைப்போம். வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? திருப்பி ஸ்ட்ராபெரியை கலெக்ட் பண்ணிட்டு போய் விற்கிற வேலையை பார்ப்போம். எல்லாத்தையும் டக்குன்னு போய் செல் பண்ணுறான். இந்த சைடு போனாலே பார்த்தீங்களா அப்படியே கலர்லாம் மாறுது. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அந்த அளவுக்கு அவன் லைட்டிங் வச்சுருக்கான். நான் வீட்டுக்குள்ளே லைட்டிங் அவன் மூஞ்ச பாருங்களேன், கண்ணாடி போட்டு சும்மா மாசாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் இந்த கேம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விளாண்டுருந்தான். அவனை பார்த்துட்டு தான் உள்ளே போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கேம் அப்போ அந்தளவுக்குலாம் ஃபேமஸ் இல்லை. சும்மா அப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜ். எனக்கு சும்மா தான் இந்த கேரட்லாம் வச்சு ஸ்ட்ராபெரிலாம் வச்சு வளர்த்துனேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கேம் அப்படியே விட்டுட்டேன். சரி இதுக்கப்புறம் தேவையில்ல இந்த கேம்னு சொல்லி போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் நிறைய பிளாக் ஃப்ரூட்ஸ்லாம் அப்போ தான் விளாட ஆரம்பித்தேன்னா, அதனால் பிளாக் ஃப்ரூட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இந்த கேம் விளாட்னோடனே தோணலை, அதனால் விட்டுட்டேன். ஓகே இதான் சீட் இருக்கா?
இந்த சீட்லாம் வாங்க எவ்வளோ காசு தேவைப்படுமோ தெரில கைஸ். கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிற சத்தம்லாம் கேட்க தான் செய்யும். ஏன்னா இங்கே வீடு பக்கத்தில் கொஞ்சம் திருவிழா பெயின் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க. நான் சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன். அப்போ கூட இவனுங்க வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க புதுசு பசங்க. யாராவது கேட்டாங்களாடா அவங்கள பட்டாசு சொல்லி? ஏதாவது வருதா? ப்ளூபெர்ரி இருக்குது. வாங்கலாமா வேணாமா? சரி வாங்கிடலாம். ஸ்டாக் இருக்கும்போது. ஸ்ட்ராபெரி. டேய் வெடிக்காதீங்கடா பட்டாசு. ஏன்டா போட்டுக்கிட்டே இருக்கானுங்க அவ்வளோதான். ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி. ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். இது அப்படியே புதைச்சிடலாம். இங்கே புதைக்க முடியல. புதைச்சிட்டேன். ஓகே இப்போ ப்ளூபெர்ரியை புதைக்க போகிறோம். ஓகே ப்ளூபெர்ரி இப்போ தான் போகிறோமா? டொமேட்டோ போச்சேன் நான். அப்போ அதுக்கப்புறம் இந்த கேமை நான் அதனால தான் விளாண்டுட்டேன். அதோட சில டைம்ஸ் என் ஃப்ரெண்டு இந்த கேம் விளாண்டுருப்பாங்களா, அவனுங்கள ஏதாவது கேம் விளாட கூட்டின்னு போகிறதுக்காக வேணால் குறுக்கால வந்து கூட்டிட்டு வேறு எதுக்கும் வரமாட்டேன் மோஸ்ட்லி. ஓகே கைஸ், வழியாக பட்டாசு வெடிக்கிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. போய் கலெக்ட் பண்ணலாம் திருப்பி. டேய் செட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும். தலைவா எனக்கு எதுவுமே வேணாம். இந்த எடுத்துக்கோ எல்லாத்தையும். 1000 ரூபா தானா? என்னடா 5000 ரூபாலாம் தந்து இப்போ நான் வெறும் 1000 ரூபா தான் தரேன். போடா. ஓகே என்னடா இது? வாங்க எல்லாத்தையும் வாங்க. இந்த டொமேட்டோ வளர்கிறதுக்குள்ளே ரொம்ப நாள் இடம் போல இருக்குங்க. இப்போ தான் கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கு. ஒன்று இது வளர்ந்து அது டொமேட்டோ பழம் தந்து எப்படா டே அவ்வளோதான் முடிச்சு விட்டேங்க. உங்களுக்கு வந்து தெரியுமா, டொமேட்டோ வந்து வெஜிடபிள் இல்லை, அது வந்து ஒரு ஃப்ரூட். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இதனால பரவாயில்ல சொல்கிறேன். பக்கத்து கார்டன்லாம் போய் சுற்றி பார்க்கலாமா? ஏன்னா க்ரோ ஆல் 75 தெரில. அது என்ன பக்கத்து கார்டன் பார்ப்போம். என்னதுல இது கார்டனுக்குள்ளே என்னென்னமோ இருக்குது. ஏங்க என்னதுலங்க இது? என்னமோ என்ட்ரன்ஸ்க்குலாம் என்னமோ பண்ணியிருக்கான். ரோபாக்ஸ் கொடுக்கணும் இதுக்கு. ஓகே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. உள்ள என்னமோ புத்தாலாம் வச்சுருக்காங்க வர வழியிலே. என்னமோ வச்சுக்கு ஆஸ்ட்ரிச்சு. வீட்டுக்குள்ளே ஆஸ்ட்ரிச்சு. என்னடா வீடுக்குள்ளே பிடிச்சி? ஏங்க இது நம்ம கார்டனோட பெருசாக இருக்க மாதிரியே இல்லை. ரைட்டா இல்லை நம்ம கார்டனோட வேணாம். இல்லைங்க நம்ம கார்டனோட பெருசுங்க இது. எப்பட்றா இம்மா பெருசாக வேணா? நம்ம கார்டன் ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க. ஐ திங்க் ஸோ எக்ஸ்ட்ரா லேண்டு கொடுத்து எதாவது வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் வாங்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்டனை ஃபுல் பண்ண பார்க்கலாம். அப்புறம் அடுத்த கார்டன் வாங்கி பெருசு பண்ணலாம். ஓகே கலெக்ட் பண்ணுறாடே வேகமாக கலெக்ட் பண்ணுறான். என்னால் முடியாதுன்றது ஊரே சொல்லும், நம்பாதே. ஆனால் நம்பி தான் ஆகணும். என்னோட இது இம்மா பெரிய ஸ்ட்ராபெரியா? டேய் ஃபஸ்ட் டைம் நல்லா பெரிய ஃப்ரூட்டாக கலெக்ட் பண்ணுறேங்க நான். இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஃப்ரூட்டை கலெக்ட் பண்ணதே இல்லை. ஓகே நம்மளுக்கு எந்தெந்த ஃப்ரூட்லாம் நிறைய ப்ராஃபிட் தரோன்னா, ஒன் டைம் ஃப்ரூட்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே தராது. ஓகே நம்ம என்கிட்ட அது கேட்டு பார்ப்போம், ஏதாவது தருவீங்களான்னு. கேன் ஐ கெட் சம் பெட்டு? ஓகே போட்டிருக்கேன், ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அது இந்த மாதிரி அதே மாதிரி என்னது என்னமோ சொல்லியிருந்தேனே. இந்த மாதிரி ஒன் டைம் ஃப்ரூட்லலாம் நம்மளுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்காது. அந்த கேரட்லாம் கிடைக்கும், ஆனால் அது இனிஷியல் ஸ்டேஜில் நல்லது, ஆனால் அதுக்கப்புறம் கிடைக்காது. அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்குங்க. அது பாட்டு இருந்துக்கிட்டே இருக்குமா, நம்ம பாட்டும் கலெக்ட் பண்ணி விற்றுக்கிட்டே இருக்கலாம். சரி சீடு கடையில் போய் எதாவது வாங்கலாமா? சரி வாங்கலாம். இப்போ அந்த ஊரும் பிளட்டுன்னு ஒரு சாங் வந்துருக்குங்க. அந்த சாங்கு தாங்க எப்போ பார்த்தாலும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இவனுங்க வேறு இப்போ தான் மெசேஜ் பண்ணுவானுங்க. என்னடா இது காஸ்மெட்டிக்ஸா தெரியல என்னதுன்னு. சரி வாங்க கண்டினியூ பண்ணாத்துக்கு போட்டிருக்கேன். எவனும் பார்த்தவா தெரில. ஓகே திருப்பி ஸ்ட்ராபெரியை கலெக்ட் பண்ணலாம் கைஸ். வேகமாக ஸ்ட்ராபெரி ப்ளூபெரியும் கலெக்ட் பண்ணலாம். அந்த யூடியூபருக்கு தந்த மாதிரி எனக்கும் யாராவது தந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த யூடியூபருக்கு ஒன் டைமில் எவ்வளோ தம்மாங்க கிடச்சிது மாசுங்க. அவன் வெறும் 2 தான் என்னமோ தந்தாங்க, இல்லை 3 தந்தாங்க. ஒரு கோகனட்டு, ஒரு பெரிய என்னமோ பட்டு மாதிரி ஒன்று கிடச்சிது, அப்புறம் ஒன்று என்னமோ தந்தாங்க. அதை 3 வச்சே ஒரு பெரிய பணக்கார ஆகிட்டார். இந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது தருவாங்களான்னு தெரில. சரி பார்க்கலாம். என்ன இது டொமேட்டோ வாங்கலாமா? சீட் ஷாப் ஹேஸ் பீன் ரீஸ்டாக்டு. ஓகே என்னது இது நம்ம கலராக எரியுது தெரில. என்னமோ எடுத்துகிட்டு வந்து சீன் காட்டுறாங்க. நம்மளுக்கா
அக்செப்ட் நம்ம ஆப்ஷன் காட்டுது. கொடுக்கலாமா? கொடுத்துட்டாங்க. ஏய் யாரும்மா நீ? அம்மா எப்போ மூஞ்ச பார்த்தா காட்டேருமா ஐஃபோன் மாரி இருக்கு. சாரிம்மா தப்பாக சொல்லிட்டேன். ஓ நீ தாம்மா எனக்கு கிஃப்ட் கொடுத்தியா? சாரிம்மா தப்பாக சொல்லிட்டேம்மா. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நீ தாம்மா எனக்கு கிஃப்ட்டு கொடுத்து என் உயிரை காப்பாற்றிருக்கேன். சரி ஐஸ் எல்லாத்தையும் போய் விற்றுட்டு வரலாம். அவள் என்னமோ உனக்கு கிஃப்ட்டு கொடுத்தா, அது என்னன்னு தெரில. இப்போ விற்று பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. இப்போ மட்டும் இப்போ ஒரு நாள் கோடிக்கு வர ஆகுமா நம்ம? டேய் டேய் 30 ரூபா டேய். எவ்வளோடா இந்த காசு? இருங்க, 1s 10s 100s 1000 10,000 லேக்கு 10 லேக்கு க்ரோரு கிட்ட இருக்குங்க நம்மகிட்ட. இப்போ நம்ம தான்டா, நம்ம மட்டும்தான்டா. எந்த ஃப்ரூட் வந்தாலும் அது எனக்கு தான்டா. ஏய் போடுறா டே. அந்த ஒன்று தாங்க விற்றேன், அதுக்கே இவ்வளோ கிடச்சிருக்குங்க. அது ஒன்றுத்துக்கு இவ்வளோவா? போ டேய், இவ்வளோ காசு என் வாழ்நாளில் வரும் நினச்சி கூட பார்க்கலங்க. நான் ரொம்ப வருஷம் முக்கி செலவு பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அவள் என்னன்னா இப்படி ஒரு செகண்டில் கொடுத்துட்டு போயிட்டான். வாங்க எதோ கியர் ஷாப்பில் இல்லை இது பெட் ஷாப்லலாம் போய் வாங்கலாம். இது நம்மளுக்கான காரணங்க. இதுக்கப்புறம் எவனாலையும் என்னை தடுக்க முடியாதுடா. எல்லாமே எனக்கு தான்டா. இது வாங்க எதாவது பெட்டு வாங்கலாம். அண்ட் பெட் சேல்ஸ்மேன் ஷோ மீ த எக்ஸ் ப்ரோ. கிழவரே ஏதாவது எக்ஸ் தாங்க. ஆனால் அந்த ஆன்ட்டி நம்மளே குறுகுறுன்னு பகுது. ஓகே 2 காமன் எக் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ரேர் எக் வாங்கிக்கலாம். அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஓகே இந்த காமன் எக் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணிட்டு தான்டா வீடியோ முடிக்கிறேன். அதாவது இருக்கா ட்ராவலு ட்ரேடிங் டிக்கெட்டு. ஏய் ஸ்ப்ரிங்க்லரா? காட்லி ஸ்ப்ரிங்க்லர்னு என்னமோ ஒன்று இருக்குங்க. என்னால் இவ்வளோ காசு சரி வாங்குவோம். ஏய் கொஞ்சம் தான்டா குறைஞ்சிருக்கு. நான் கூட நிறைய குறைஞ்சிரும்னு நினச்சேன். இது யாரா இவந்துக்கிட்ட இருந்து எதாவது வாங்கலாமா? என்னடா இது என்னமோ ரெசிபின்னு இருக்குது. ஏய் என்னடா எது கூட போகுது தேவலை எதாவது நமக்கு ரெசிபி மாதிரி இருக்குது தேவலை. ஓகே திருப்பி கார்டன் சீட்ஸ் போயிட்டு இல்லை கார்டனே பண்ணலாம். கார்டனுக்கு போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு செல் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம பேக்கு காலியாகும். நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏங்க நம்ம செல் பண்ணுறதுலலாம் இதில் சும்மா பின்னாடி இருக்கா அந்த 4 டிஜிட் தாங்க. முன்னாடி எத்தனை டிஜிட் ஆட் ஆயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 டிஜிட் ஆட் ஆயிருக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக. என்ன பாட்டுக்கோங்க நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கணும் இப்போதைக்கு. ஓகே காமன் எக்கு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ சீடை போய் வச்சுருவோம். ஏய் ஸ்ப்ரிங்க்லர். ஓகே ஸ்ப்ரிங்க்லரை போட்டுடலாம். இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டால் கடன்னு வருங்க. அதனால தான் ஸ்ப்ரிங்க்லரே வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ரேர் எக்கை போட்டேன், காமன் எக்கையும் போட்டேன். டொமேட்டோ சீடு ஒன்று இருக்குது. என்னடா ஃபாஸ்ட்டாக வரும்னு கேள்விப்பட்டேன். அதுக்குன்னு இந்த ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராபெரி வேறு பெருசாக வருதுங்க. ஐயோ கடவுளே, உங்களை மறக்கவே மாட்டேன் கடவுளே. அந்த ஆன்ட்டி ரொம்ப நன்றி சொல்கிறேன்டா. ப்ளூ கலர் ஆன்ட்டி உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆன்ட்டி. நீங்களால் இவ்வளோ காசு கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோத்தையும் வாங்கினேன். காட்லி ஸ்ப்ரிங்க்லரே வாங்கி வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. என்னை எவ்வளோ பெரிய பணக்காரனாக மாற்றிட்டீங்கன்னு. ஓகே நைஸு கைஸ் செம்மையாக வந்துருக்கு. ஓகே என்ன வச்சுக்கோ வாங்கிக்கோ. கடன்னு காசு ஏறுதுங்க இப்போலாம். அது காரணம் அந்த ஆன்ட்டி தான். அந்த ஆன்ட்டி தான் நம்மளுக்கு காசு நிறையா தரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது எக்கு கிடைக்குமான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த 2 எக்கு போதும் தான். வாங்க திருப்பி சீட்ஸ் எதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் 1 மினிட் இருக்குங்க ரீஸ்டாக்காக. இந்த சுகர் ஆப்பிள் தாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. எனக்கு இந்த பேர் மட்டும்தான் தெரியும். இத்தனைக்கும் அந்த ஃப்ரூட் எப்படி வரும்னு கூட தெரியாது. இருந்தாலும் அந்த சுகர் ஆப்பிள் மேலே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு க்ரேஸ் இருக்குது. எதனாலும் தெரில. சரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த எக்கு வர வரைக்கும், அந்த எக்கு வந்ததுக்கப்புறம் ஹேட்ச் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே முடிக்க போகிறோம். அது வரைக்கும் அப்படியே ஸ்டே பேக் கைஸ். பொறுமையாக உட்காந்து வீடியோ பாருங்கள். அந்த எக்குக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே அது வரைக்கும் திருப்பி ப்ளூபெரியை கலெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் நான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஏகப்பட்ட ஸ்ட்ராபெரிங்க, என்னை சுற்றி ஸ்ட்ராபெரி தான். சரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வந்துடலாம். தலைவரி ஸ்ட்ராபெரி ஜூஸ் வேணுமா? நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி கைஸ் வாங்கிக்கோங்க. சீட்ஸ் இருக்கா தலைவரே? 7 செகண்ட் இருக்கா ரீஸ்டாக்குக்கு? 6 5 3 4 2 1 ரீஸ்டாக்டு. இல்லடா டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? காசு இருக்கும்போது ஒன்றுமே வர மாட்டேங்குது, காசு இல்லாத போதும் ஒன்றுமே வர மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், காசு இருந்தாவது ஏதாவது வரணும்னு இருக்கும், அதையும் இல்லை.
நான்லாம் ரொம்ப பணக்காரன்டா, எனக்கு நிறைய இதுவாக தாங்களா. என்னடா நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? சரி எதுவுமே வாங்குவானா? இல்லை வாங்கலாமா? வாங்கலாமா வேணாமா? சரி இந்த டொமேட்டோ சரி வேணாம். சரி வேணாம் விடுங்க, எதுக்கு தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டே அடுத்த டைம் வரும்போது மொத்தமாக சேர்த்து வச்சு வாங்கலாம். என்ன அது? ஏய் ஸ்ட்ராபெரி, வா 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 வா, எடு 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 எடு, ஸ்ட்ராபெரி மொத்தமாக எடு. டேய் என்னடா என்னமோ சில்வர் கலர்லலாமா இங்கே ஸ்ட்ராபெரி வரும், என்னென்னமோ இருக்குதுங்க. யூ லக்கி ஹார்வெஸ்ட் யூ ஃபவுண்டு ஸ்ட்ராபெரி. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிடைக்கும் போல இருக்குங்க. இல்லை என்னமோ லக்கி ஹார்வெஸ்ட். என்னடா கிளிச் ஆகுது. ஓகே, இப்போ போய் இதை விற்றுட்டு வரலாம். திருப்பியும் நம்ம அந்த பக்கம். என்னடா இடி இது. இந்த அக்காவுக்கு தேங்க்யூ சொல்லணும்டா. தேங்க்யூ சொல்லிட்டு போகிறேங்க்கா. இந்த அக்காவுக்கு திருப்பி நான் அதை தருவேன்டா. நான் கண்டிப்பாக தெரியாமல் பேயின்னு வேறு சொல்லிட்டேன். சரி வாங்க போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு கிவ் அவே பண்ணாங்க. யாரா இவன்? சரி லைக்கை போட்டு போவோம், நல்லாயிருக்கு. க்ரீன் பீன். ஓகே, நம்மளும் இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கிவ் அவே பண்ணாங்க. நம்ம ஒரு பெரிய கார்டனாக உருவாக்குனதுக்கப்புறம் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கிவ் அவே பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது ஏதாவது எக்கு வந்திருக்கா? இல்லை, அன்காமன் எக் ஒன்று இருக்குது. சரி வாங்க வாங்கிடலாம், யூஸ் ஆகும். கியர் ஏதாவது. காட்லி ஸ்ப்ரிங்க்லர் ஒன்று. வாங்கிடாத. வாங்கிடாத. வாங்கல என்னடா டச் பண்ணாத. ஓகே வாங்கிட்டேன். ஓகே நல்ல வேலைங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வாங்கிட்டோம், இல்லைன்னா அவன் எடுத்துகிட்டு இருப்பான். என்னடா அது? இதெல்லாம் ஸ்ட்ராபெரியாடா? இது இம்மாம் புதுசாக வளர்ந்துருக்கு. சரி எடுத்துடலாம் திருப்பி ஸ்ட்ராபெரியை, கடைன்னு போடலாம். எல்லாத்தையும் வேகமாடுறா. கோல்டன் கலர்லலாம் ஸ்ட்ராபெரி வருது. நம்ம வர வர ரொம்ப பெரிய பணக்காரங்களாகிட்டு இருக்கோம். நாங்களாம் 17,000 ரூபாங்க நம்மளோட ஐஎஸ்டி இது செல்லிங் தான் நினைக்கிறேன். 500 ஸ்ட்ராபெரிஸ் பேர் இது பண்ணியிருக்கோம். வாவ் நைஸ் கைஸ். இவ்வளோ வேகமாக ஸ்ட்ராபெரி சீடு ஒன்று வாங்கியிருக்கேன். கார்லி ஸ்ப்ரிங்க்லர் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த அன்காமன் எக்கு. ஓகே, அங்கே இன்னும் சீடை வச்சுருக்கேன். என்ன சீடு? கார்லி ஸ்ப்ரிங்க்லர். இங்கே வைக்கலாமா? ஆக்சுவலி தெரியாமல் இந்த டைம் நான் இந்த கார்லி ஸ்ப்ரிங்க்லரை வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அதை வச்சுருந்தா பின்னாடி யூஸாக இருக்கும் போல இருக்குது. தேவையில்லாமல் அதை வேஸ்ட் பண்ணி விட்டேங்க. ஆனால் அது நிறைய காசு தரத்துக்கு யூஸ் ஆச்சு. ஓகே, இந்த எக்கு வைக்க முடியாதா? சரி ஹார்ட்டு போட்டு அப்படியே வைப்போம். இங்கே ஹார்ட்டு போட்டேன். ஓகே கைஸ், அடா காணோம். ஐயோ காணவில்லை. நான் இதுக்கு முன்னாடி குரோவா கார்டனே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப போர் அடிச்சிட்ருக்கோம். அதனால் குரோவா கார்டன் விளையாடவே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் இப்போ எனக்கு குரோவா கார்டன் விளையாட ரொம்ப பிடிச்சிருக்கு. சில கேம் ப்ளே வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதனால தான் எனக்கு இந்த குரோவா கார்டனே விளாட்ணுன்னே இன்ட்ரெஸ்ட்டே வந்தது. அதுக்கு நான் இந்த குரோவா கார்டனும் அப்புறம் ஸ்டீலர் பிரெயின் ராட்டுக்கும் ஒரு வார் பெயின் இருந்ததுல, அந்த வாரில் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணேன்னா ஸ்டார்டிங்கில் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நான் அப்போ தான் அந்த வார் கிட்டத்தட்ட அந்த வார் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, ஒரு சாட்டர்டே அப்பயோ அந்த டைம் அப்போ தான் நான் அந்த கேமே டவுன்லோட் பண்ணேன். ரோப்ளாக்ஸ் நான் குவைட் பண்ணிட்டேன். ஒரு 2 மாதத்துக்கிட்ட குவைட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருந்தேன். செம்ம போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ரோப்ளாக்ஸு. அதனால் டெலிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளாண்டுங்க சும்மா. வாட்டர் மெலனு சரி வாங்கிப்போம். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி விளையாடும்போது தான் ஒரு நாள் செம்ம போர் அடிச்சது. எந்த கேமுமே நல்லாவே இல்லை. அதனால் ரோப்ளாக்ஸ் டவுன்லோட் பண்ணேன். அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னால், இந்த மாதிரி குரோவா கார்டனுக்கும் ஸ்டீலர் பிரெயின் ராட்டுக்கும் வார். எனக்கு அந்த 2 கேமை பற்றியும் ஒன்றுமே தெரியாது. குரோவா கார்டனை பற்றி கூட தெரியும், ஆனால் அந்த ஸ்டீலர் பிரெயின் ராட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் அந்த ஸ்டீலர் பிரெயின் ராட்டை விளையாடாமையே அது ஒரு மொக்க கேம்டா, நல்லாவே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், குரோவா கார்டன் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு நாள் அப்படி அந்த கேமுக்குள்ளே என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி விளாட்லான்னு போனேன். எப்போ அந்த கேம்லேயே முடிஞ்சிட்டேன்டா. அந்த கேம் செம்மையாக இருந்ததுங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான கேம், சூப்பராக இருந்தது அந்த கேம் கூட. அடுத்தது சரி இந்த கேம் ரொம்ப விளாடிட்டேன், நிறையா விளாட்டேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேம் விளாட்லான்னு யோசித்தேன்.
அப்புறம் தான் இந்த க்ரோவா கார்டன் கேம் ப்ளே வீடியோஸ்லாம் பார்த்தேன்னா சரி இது அப்போதைக்கு அந்த வார் நடக்கும்போது நான் ஸ்டீலை பிரெயின்றதுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். சரி நம்ம ஏன் க்ரோவா கார்டன் சைட்லேருந்து பார்க்கணுமே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பில் பண்ணிட்டு க்ரோவா கார்டன் போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி போனேன். இப்போ எனக்கு க்ரோவா கார்டனுமே பிடிச்சிருச்சு. இப்போ நான் என்னங்க பண்ணுறது, 2 கேம் ப்ளே வீடியோவுமே பிடிச்சிருச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு பக்கம் க்ரீன் பீன், இன்னொரு பக்கம் ரெட் பீன். ஆனால் நான் 2த்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். வார் முடிஞ்சதுக்கப்புறம் 2த்துக்குமே சப்போர்ட் பண்ணி என்னங்க ஒரு ப்ரோஜனமும் இல்லை. என் ஃப்ரெண்ட் ஒன்றாத்த ஜாயினாக இருக்கான், ஷேடோ பிளேட் கோகு. ஓகே, அவனுக்கு எதாவது தர முடியுதான்னு பார்ப்போம். தர முடிஞ்சால் தரலாம், அவ்வளோதான். இப்போ நான் 2த்துக்குமே சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு 2 கேமுமே பிடிக்கும். 2மே நல்ல கேம், ஒர்த்தான கேம் தான். இப்போ நான் விளாட ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ. எந்த கேம் விளாட்லான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருச்சம் தான். ரோப்ளாக்ஸில் கிட்டத்தட்ட 1000லாம் இல்லை, அதுக்கும் மேலே இருக்குது. பேம்பூஸ்லாம் வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்டாக ஒரு செடியை வளர்க்க போகிறோம் கைஸ். இந்த பேம்பு வச்சு ஆரம்பிக்கலாம். பேம்பு தான் செம்ம ஹைட்டாக போகிறோம். ஓகே, பேம்பு நிறைய வச்சாச்சு. பேம்பு கடகடன்னு வளர்ந்துரு. பேம்பு கடகடன்னு வளருதுங்க, அதே சமயத்தில் கடகடன்னு எடுத்துடலாம் போல இருக்குது. இந்த மாதிரி தான் வீடியோலலாம் பார்த்தேன். தக்காளி 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 ரெட் தக்காளி. ஓகே, அந்த மாதிரி தான் நான் க்ரோவா கார்டனும் பிடிச்சி போச்சு, ஸ்டீல் பிரெயின்ராட்டும் பிடிச்சி போச்சு. ஓகே கைஸ், நான் பில்டப் பிளேன் வந்து போடலான்னு இருக்கேன். பில்டப் பிளேன் போடவா இல்லை க்ரோவா கார்டன் பார்ட் 2 போடவான்னு சொல்லுங்கள். க்ரோவா கார்டன் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டீல் பிரெயின்ராட் பார்ட் 3 வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ டிசைட் பண்ணியே ஆகணும். அடுத்தது எந்த கேம் போடலான்னு தெரில. ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம கியர் ஷாப்லேருந்து எதாவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். வாங்கிட்டு வரலாம். யார் வீடு இது? இம்மாம்பூர்ஸ். நம்மளாம் வளர்க்கணும், நாங்கள் கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும். ஷோமி தேக் ஷாப் தான். மித்திக்கல் எக் எதாவது கிடைக்குமா? லெஜெண்டரி மித்திக்கல் எதுவுமே இல்லை. பக் எக்குன்னா என்னதுங்க? எதாவது பறக்கிற மாதிரி வருமா எக் ஏதாவது? ஓகே, இதுலேயும் எதுவுமே இல்லை. என்ன ஃபேவரட் டூல்? இது வேஸ்ட்டு தான் தோணுது, ஆனால் சம்டைம்ஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ஃபேவரட் டூல். எதுவுமே இல்லைங்க அந்தளவுக்கு. ஓகே தான். ஓகே, இல்லை எதுவுமே இல்லை, நம்மளுக்கு தேவையான மாதிரி எதுவுமே இல்லை கைஸ். வாட்டர் கேன் அது இப்போதைக்கு தேவையில்ல. சரி, அவ்வளோதான். கார்டன் போயிடலாம். ஓகே, எட்ரா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறா. என்ன இது புகை மூட்டமாகி விட்டது. எப்பயுமே ஜான்வரி மந்த்லேயே தாங்க சுற்றின்னு இருக்கோம். ஒன்றும் 7 நேரம் இருக்குது, 4 செகண்ட்ஸ் தான் இருக்கா. சூப்பர். ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு 2 அழகான சல்ல குட்டீஸ் வர போகிறாங்க. என்ன பெட்டு வர போகுதுன்னு தெரில, பார்ப்போம். அதான் நல்ல பெட்டாக வந்தால் நல்லது தான். ஹேட்ச் ரெடி ஆயிடுச்சு. யாரா? என்னடா ஹேட்ச் ஆகுதா இல்லைடா? என்னடா அது? குட்டி நாய்க்குட்டிங்க. என்னால் ரியல் லைஃப்பில் தாங்க ஒரு நாய்க்குட்டி வளர்க்கவும் இல்லை, ஆனால் இதுலையாவது ஒரு நாய்க்குட்டி வளர்த்தது அது வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். அழகாக இருக்குதுடா, நாய்க்குட்டி கூட குளிர் நடக்குதுடா. இந்த நாய்க்குட்டி அழகாக இருக்குது கைஸ். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் கார்டன் ரொம்பவே பெரிய கார்டன். அவன் கார்டனை முடிஞ்சால் நான் சுற்றி காத்துறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். தலைவன் நம்மளுக்கு ஏதாவது தரானான்னு பார்ப்போம். கூப்பிடலாம் ஃபஸ்ட்டு அவனை. சூப்பரா, அவன் பிடிச்ச கார் வந்து சூப்பரா, அதனால் சூப்பரானே பேரை வச்சுக்கிட்டாங்க. அவன் இந்த அழகாக இருக்குங்க இந்த நாய்க்குட்டி. சரி வாங்க போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். செல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. நாங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவனும் நம்ம ஃப்ரெண்டு தாங்க, அப்படியே ஓவரா பண்ணிக்கிட்டு கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சீமை மணி வீடியோ அவன்கிட்ட வெறுப்பேற்றணுன்னே சொல்லி போனேன். ஏன்னா நிறைய காசு இருந்ததுங்க அப்போ என்கிட்ட. இவ்வளோ காசு இருக்கே வந்து பாடுறா வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். சரி வாங்க கைஸ், என்ன பண்ணலாம்? சீமை மணி வீடியோன்னு போட்டு விட்டேன். தேவா, ஐ ஹாவ் கெட் ஃபார் யூ டாவா. கிஃப்டா? என்னடா கிஃப்ட்டு? ஆஹா, நம்மளுக்கு இன்றைக்கி பயங்கரமான ப்ராஃபிட்டுங்க. இவன் ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்தானாலே அது பயமாக தாங்க இருக்கும். பயங்கரமாக தாங்க இருக்கும், பயமாக இருக்கும்ன்றாங்க. இவன் எதாவது நல்ல கிஃப்டாக தருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எதாவது நல்ல கிஃப்டாக தந்தால் நல்லாயிருக்கும். லல்லல்லே லல்லல்லே.
எதாவது நல்லா வந்திருக்காடா? இல்லை, எதுவுமே இல்லை. வாட்டர்மெலன் ஸ்டார் கைஸ். உங்களுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் தெரியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்டர்மெலன் ஸ்டார் தெரியாத மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. சரி, வாட்டர்மெலன் ஒன்றே தான் வாங்கினேன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் கோச்சுப்பாரா இல்லை வாங்கினா கோச்சுப்பாரான்னு தெரியலையே. சரி, டொமேட்டோ வாங்கிப்போம். வாட்டர்மெலன் ஸ்டாருக்காக மீதி ஒன்றே வச்சுடுவோம். என்னடா திருப்பி வெளில போய்ட்டு ஜாயின் பண்ணுறான், என்னாச்சுன்னு தெரில. என் ஃப்ரெண்டு லைக் பண்ணியிருக்கான் என் ஃபார்மை. வாட்டர்மெலனை போட்டால் விட்டாச்சு. டேய் என்னடா ஃப்ராஸ்ட் ஆயிடுச்சுங்க டொமேட்டோ. நாய்க்குட்டி அழகாக இருக்குது. லல்லல்லே லல்லே லாலல்லே. இது 1 மணி நேரம் ஆகுமா? நாளைக்கு நான் காட்டுறேன் அதுலேருந்து என்ன வந்ததுன்னு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதுலேருந்து என்ன வந்ததுன்னு காட்டுவேன். அதே மாதிரி நான் கண்டிப்பாக ஆஃப்லைனில் விளையாடிருப்பேன். நிறையா அப்கிரேட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் என்னென்ன அப்கிரேட் ஆச்சுன்னு காட்டுறேன். இப்போ இருந்த ஃபார்மோட டபுள் த டைம்ஸ் செம்மையாக வைக்க போகிறேன் கைஸ் ஃபார்மை. இப்போ இருந்த ஃபார்மோட நிறைய நல்ல ஃபார்மாக வச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆஃப்லைனில் பில்டு பண்ணுறேன். ஓகே, இப்போ செல் பண்ணுவோம். ஃபால்ஸ் பிரிண்ட் அப்ளை இந்த வச்சுக்கோ. ஓய் 37,000 கைஸ், நிறைய காசு கிடச்சிருக்கு நமக்கு. 37,000. அவன் எங்கேயோ நம்மளுக்கு தேடின்னு இருக்கான். வாங்க ஹியர்னு சொல்லலாம். ஹியர் சீட் ஷாப். ஓகே, இப்போ தான் சொல்கிறேன். வரானான்னு பார்ப்போம். அந்த பக்கம் எங்கேயோ ஓடின்னு இருக்கான். நம்மளுக்கு என்னமோ கிஃப்ட் இருக்குன்னு. நான் என்ன கிஃப்டாக இருக்கும் அது? யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்கா? டே என்னது அது? அம்மா பெருசு. டேய் என்னடா அது? டே ஏங்க கேமரா ஜூம் அவுட் பண்ணால் தான் பார்க்க முடியும். டேய் சும்மா என்னடா அது? இன்னும் பெருசுக்கு இருக்குது கைஸ். இதை வச்சு கொஞ்ச நேரம் சீன் போடலாமா? எவ்வளோ வர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். How much is this worth? I don't see anything. சரி, கையில் வச்சு காட்டாமே நான் பாட்டு how much is this worthன்னு கேட்குறேன். I'm not going to sell போட்டுருவேன். அம்மா பெருசு தந்துருக்காங்க. அது என்னதுங்க அது? அம்மா பெருசாக இருக்குது. டேய் யார்ரா அவன் அம்மா பெருசுக்கு தந்துட்டு ஓட்டான் அவன் பாட்டுன்னு. சரி, நம்ம அதை அடுத்த வீடியோவில் சும்மா விற்று டெஸ்ட் பண்ணலாம். அது எவ்வளோ காசு தருதுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அது எவ்வளோ காசு தருதுன்னு. சரி, வரானா? என்ன கிளிச் ஆகிட்டான், அங்கேயே நடக்கிறான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு என்னடா உணவு தரான் வீடியோ முடிக்கலான்னு பார்த்தா என்னடா இது? ஓகே, இதையும் வாங்கிப்போம். அடுத்த வீடியோவில் விற்று காட்டுறேன் கைஸ். இப்போதைக்கு இது வாங்கிப்போம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை தட்டி ஆன் வச்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.